ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்தந்த மாவட்டத்துடைய தாலுகா ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரைட்டர், அப்புறம் வாட்ச்மேன், ஈபி ஓட்டர், இந்த மாதிரி பல்வேறு வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, இதற்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதற்கான சேல்ரி மந்த்லி சேலரியாக உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்டு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு தாலுகா ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், டிரைவர், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டர், இந்த மாதிரியான வேரியஸ் போஸ்டிங்ஸ் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸாக பார்க்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த தாலுகா ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாலுகா அலுவலகத்தில் நமக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதற்கு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 22,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். நீங்கள் 8th 10th 12th நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், என்ன டிகிரி படிச்சிருந்தாலும், டபுள் டிகிரி படிச்சிருந்தாலும், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் தாராளமாக பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தாலுகா அலுவலகங்களில் உங்களுக்கு தருவாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கு அலுவலக உதவியாளர், பதிவரை எழுத்தர், இரவு கால வைக்க பதவிகளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/2025 ஜூலைலேருந்து உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதிகபட்ச வயது தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறமா மற்ற கேட்டகரிக்கு, அதாவது பிசி, எம்பிசி, டிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறம் இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு 18 முதல் 32 வயசு இருக்கணும் அப்படின்னும், பிசி எம்பிசி பிரிவினருக்கு 34 வயசு வரை இருக்கணும் அப்படின்னும், எஸ்சி எஸ்டிக்கு 42 வயசு வரை இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதற்கான வேலிடான டிரைவிங் லைசன்ஸும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கணும். அதாவது 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கு பேசிக்காக உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆவதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ, அதாவது திறனறிவு தேர்வு அந்த மாதிரி வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. பதிவரை எழுத்தர் பதவிக்கு மட்டும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதாவது முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இரவு காவலர் பதவிக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இரவு காவலருக்கும் நீங்கள் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா
8th முடிச்சிருந்தாலே போதும். 10th பாஸ் ஃபெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈப்பு ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சியும் ப்ளஸ் வந்து ஓட்டுநர் உரிமம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை ப்ரைவேட்டில் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, ட்ராவல்ஸில் இந்த மாதிரி எங்கே ஒர்க் பண்ணாலுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் பதவிக்கு நிலை 1 கீழ் 15,700 முதல் 58,100 வரை உங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பதிவறை எழுத்தர் அப்படின்னா உங்களுக்கு 19,500லேருந்து 50,400 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இரவு காவலருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 15,700, அதாவது ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இதே ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 20,000, அதாவது 19,500லேருந்து 71,900 வரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு நீங்கள் போகணும், அதாவது டிரைவராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸு, எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கடலூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருவாரூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சிஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி அப்படின்ற வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேலையை பொறுத்தவரை நீங்கள் எக்ஸாம்ஸ் எதுவுமே எழுத தேவையில்லை. டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை வச்சு அதுக்கப்புறம் பணியிடங்கள் இன சுழற்சி அடிப்படையில் தான் வந்து நிரப்பப்படுறாங்க. மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ யாராக இருந்தாலும் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது, ஹை சேலரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத www.dnrdgovernment.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மேலும் தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.